ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய டாப்பிட்டூ சேனல்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபியோட வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கியில ஒரு சூப்பரான துவையல் பண்ணி காட்ட போறாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். இந்த டிஷ்ஷை என்னோட சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்து நீங்களும் கத்துக்கிட்டு உங்க வீட்லயும் நீங்க செஞ்சு பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இப்போ நம்ம முள்ளங்கி துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்களை பார்க்க போகிறோம். மிளகாய், காஞ்ச மிளகாய் 2, உளுந்து சிறிதளவு, வெள்ளைப்பூண்டு பல் 3, சிறிதளவு தேங்காய், கைப்பிடி அளவு மல்லி, சிறிதளவு புளி தேவையான அளவு, வெங்காயம் சிறிதளவு, முள்ளங்கி 1/4 கிலோ. முள்ளங்கியை நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை. முள்ளங்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கல் பிரச்சனைக்கெல்லாம் நல்லது. விலைக்கு வலிவு தான் அது. சட்டி சூடான பின்னாடி பிறகு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கொள்ளலாம். வதங்குற அளவு ஊற்றணும். எண்ணெய் சூடான பின்னாடி பிறகு மிளகாய் போடுங்க. காஞ்ச மிளகாய் 2, அடுத்து உளுந்து போடணும். உளுந்து வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தேங்காயும் பூண்டும் போடுறோம். பூண்டும் தேங்காயும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பிறகு மல்லியை போடணும். பிறகு புளியும் போட்டுக்கோங்க. சிறிதளவு நறுக்கிய வெங்காயத்தை அதில் போடுறோம். அது வதங்கிய பிறகு முள்ளங்கியை சேர்த்துக்கிறோம். முள்ளங்கியை போட்டு நல்லா நேரம் வதங்கின பிறகு உப்பு போடுறோம். தேவையான அளவு. அரை உப்பு போட்டு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. அந்த மாதிரி சாப்பிடுங்க. எண்ணெயிலேயே வதக்கணும். தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சு நல்லா ஆறினோடனே மிக்சியில் எடுத்து ஆற்றி அரைக்க குறைஞ்சிடணும். அவ்வளோதாங்க, நம்ம முள்ளங்கி துவையல், சுவையான முள்ளங்கி துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.